வணக்கம். இந்த ஜாதக பதிவானது லக்னத்திற்கு 12ஆம் இடம். பொதுவாக 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் மறைவுஸ்தானம், விரயஸ்தானம்னு அர்த்தம். 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துல விரயம்னா என்ன? செலவு. அந்த செலவு சுப செலவாக இருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கிற அட்மிட் ஆகிற அசுப செலவுகளாக இருக்கலாம், வீண் ஆடம்பர செலவு, ஒரு பந்தாக செலவு பண்ணலாம். அதேமாதிரி கார் இஎம்ஐயில் லோன் போட்டு கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு லோன் வாங்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தோட கான்செப்டுக்குள்ளே வரும். அது மட்டும் கிடையாது, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இதை பெருசாக நம்ம நல்லதெல்லாம் சொல்ல முடியாது. நல்லதும் இருக்குது. பெரிய அளவு விட வெளிநாடு தொடர்பு நம்ம 12ஆம் இடத்துல ஒரு பிளானட் இருந்து தசாபத்தி நடக்கும்பொழுது வெளிநாடு போகிறது நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் இடம் அது மட்டும் பண்ணாது. கண், உங்களோட கால் பாதத்தில் பிரச்சனை வரும். அதுமாதிரி அடுத்தவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம், ரகசியமான ஒரு நோய், மனநோய், எப்பயுமே கவலையிலே இருக்கிறது, நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள், அவர்கள் மூலம் சிறை தண்டனை, அது மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணினா பிரச்சனை வருமோ அதையெல்லாம் பண்ண வைக்கிறது 12ஆம் இடம். இப்போ 12ஆம் இடத்துல உங்களுக்கு பிளானட் இல்லை அப்படின்னா ஒரு நல்லது. 12ஆம் இடத்துல பிளானட் இல்லைன்னா நல்லது. அதே போல் 12ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அல்லது கேது இருக்குன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நம்ம போகிறது பெஸ்ட்டு, சேஃப் சைடு கூட. ஓகே, இப்போ 12ஆம் அதிபதி ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 12ஆம் இடம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அயன சயன போகம்னு அர்த்தம். ஓகேங்களா? அயன சயன போகம், வெளிநாடு, நித்திரை, காமம். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகரோட தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு லீன் பாடி, மெலிந்து தேகம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி பயமும் நிறையா இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது. அதே போல் 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியோடு சேரும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு போராட்ட குணமும் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் கடன் பகை நோய், 12ஆம் இடம் அயன சயன போகும், ரெண்டும் சேரும்பொழுது கிராஸ் ரூட்டு, ராங் ரூட்டு சூஸ் பண்ணி போகலாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதே 12ஆம் அதிபதி லக்னத்திற்கு 2இல் இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி குரு, அவர் 2ஆம் இடம் அப்படின்னா ரிஷபத்தில் இருந்தால் என்ன? தனுசு லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய், அப்போ தனுசு லக்னத்துக்கு 2ஆம் வீடு மகரம், மகரத்துலேருந்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன். இப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது குடும்பத்திற்காக கடன் வாங்கி அதன் மூலம் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கிறது, மனமகிழ்ச்சி குடும்பத்துக்குள்ளே போனாலும் இருக்காது. ஒரு சிலருக்கு கண் பார்வை அல்லது காதில் பிரச்சனை வரும். கண் பார்வை பிரச்சனை வரும்போது உடனடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறது நல்லது. அதேமாதிரி காதுலேயும் பிரச்சனை வரும். 12ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பணத்தை சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒன்று. 12ஆம் அதிபதி சனியோ செவ்வாய் 2ஆம் இடத்துல தன் பேச்சின் மூலம் பிரச்சனைகளை கொண்டாடுவாங்க. எதை திறந்தாலும் சட்ட சச்சரில் போய் முடியும். 12ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 3ஆம் இடம் தைரியம், 12ஆம் இடம் விரயம். ஒரு பணம் ஒன்று கையில் இருந்தாலும் யாருக்காக இருந்தால் ஒரு தைரியம் வரும். அப்போ 12ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சந்தேக எண்ணம், பயந்து சுபாவத்தை கொடுக்கும். சகோதர சகோதரி உறவுகள் திடீர்னு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு. அதே போல் மது மாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணக்கூடியது, யாருக்கும் தெரியாமல் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுமாதிரி 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 12ஆம் இடம் விரயம், 4ஆம் இடம் அம்மா, வண்டி வாகனம் எல்லாமே 4ஆம் இடம் தான். 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு தாய் சின்ன வயசுலேயே இறக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டாந்து விட்டுரும். அதே அவங்க அம்மா ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பிரச்சனை வராது. அம்மாவுக்கு இவருக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு, நீ பெரியாளா நான் பெரியாளா, என் பேச்சை தான் கேட்டு நீ இருக்கணும், திருமணம் முடிந்தாலும் இவங்களோட பேச்சை கேட்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும்.
12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து இந்த 12ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் வண்டி வாகனத்தோட நல்ல ஒரு நிலைமையில் தான் வருவார். ஏன்னா 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். 4ஆம் இடம் கற்பஸ்தானம், பெண்கள் கவனமாக இருக்கும். இந்த 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 5ஆம் இடம் என்ன, பூர்வ புண்ணிய குழந்தை பாக்கியம். குழந்தை பிறப்பில் பிரச்சனை அல்லது தாமதம், குறிப்பாக அந்த 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து ராகு கேது சனியோடு சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தை பிறப்பு காலதாமதம், அதேமாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்க முடிகிற ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி இவரை பார்த்தாவே பார்க்குற அளவு டல்லாகிடும். என்னென்னா ஒரு உற்சாகமாக இருக்க மாட்டார். ஓகேங்களா, திடீர்னு 4 நாள் 10 நாள் எங்கே காணாமல் போய்டுவார். கடைசியில் பார்த்துட்டு கோயிலில் விரும்புவார். நான் 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் இது ஒரு நல்ல இடம் தான். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜா, கெட்ட பிளானட்டு கெட்ட இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்லது. 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது ஒரு ஜாலியான டைப்பாக இருப்பார். அவருக்கு தேவையான பணம் வசதி, ஒரு தோற்றமே அழகான தோற்றத்தை இருக்கும். எதிரிகளை இவர் உண்டு பண்ண மாட்டார். ஓகேங்களா, எதிரிகள் இவர் உண்டு பண்ண முடியாது. அதையும் மீறி எதிரிகள் வந்தாலும் துவம்சம் பண்ணக்கூடிய அமைப்பு. திடீர்னு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்து மூலம் என்ன ஆகும், நல்லது நடக்கணும், நல்லதை விட கெட்டது தான் நடக்கும். ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம், 6ஆம் இடம் கடன் பகிர்வு. 2ஆம் இடத்தோட 6ஆம் இடத்துல இருந்து சண்டை கலகம் மூட்டக்கூடிய ஒரு அமைப்பு, கோல் மூட்டுறன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு நியாயம் பேச, இன்னொரு இடத்துல இன்னொரு நியாயம் பேசுவாங்க. இதுமாதிரி ஜாதகம் வந்து பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் பழகணும். 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை பெரிய அளவு வசதி இருக்க வாய்ப்பு கம்மி. ஒரு சிலருக்கு அந்த வசதி இருக்கிற பொண்ணை தான், வசதி இருக்கிற மாப்பிள்ளை தான் நான் தேடி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது டைவர்ஸ் லெவலோட விட்டுரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால். ஏன்னா 12ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை வந்து ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், வெளிநாட்டு தொடர்பு, சம்டைம் வந்து அன்வான்ட் மணி, ஹவாலா மோஸ்ட்லி மேல் ஹவாலா மணியெல்லாம் வரும். அதை காப்பாற்றி வச்சுக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டு. 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா 7ஆம் இடம் மனைவி குறிக்கக்கூடிய இடம், கணவனை குறிக்கக்கூடிய இடம், நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்குள்ளே ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டே இருப்பான். இவங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே வந்து அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி சூழ்நிலையை உண்டு பண்ணும். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் இவருக்கிட்ட பண வசதி இருக்கும். ஓகேங்களா, இவர் கமாண்டிங் கொடுத்தாருன்னா செய்கிறதுக்கு வேலையாட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி இவருக்கு வந்து சொத்துக்கள் வந்து தான் சொல்லணும். அந்த 12ஆம் அதிபதி 8ஆம் இடம்ங்கிறது 8ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் இருக்குது. 8ஆம் இடம் இவருக்கு பார்த்தீங்கன்னா திடீரென்று சொத்துக்கள், உறவுகளின் சொத்துக்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதாவோட போயஸ் கார்டன் வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாவுக்கும் அவன் தம்பிக்கும் போகணும் யாருக்குமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, திடீர்னு பிக்சரில் வந்து திடீர்னு கோர்ட்டு தீர்ப்பாக பணம் வந்துச்சு. அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். இதுதான் வந்து புதையல் வியாபாரம் அர்த்தம். புதையல் வியாபாரம் போய் மண்ணை தோன்றது கிடையாது. ஓகேங்களா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதுக்காக பணம் வந்து நான் ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி மட்டும் இருக்கும். 12ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது ஜாதகரோட தந்தை வெளிநாட்டில் இருக்கும் பொழுது மிக சிறப்பு யோகம். ஜாதகரை விட ஜாதகரோட தந்தை என்ன 12ஆம் அதிபதி 9ஆம் இடங்கிறது 9ஆம் இடம் அப்பா, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை கொஞ்சம் நேர்மையாக தான் இருப்பார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஜாதகரும் கொஞ்சம் நேர்மையாக தான் இருப்பார். திருமணம் ஆனாலும் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மற்ற கண்ட்ரிக்கு போயிட்டு அது என்ன படிச்சிருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கத்தான் போகணும். நான் 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 9ஆம் இடத்துல சூரியனோட ராகு கேது சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், சனி சேர்ந்தது தந்தை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வயசுலேயே அவர் பிரிந்து போகலாம் அல்லது மரணம் அடைய கூட வாய்ப்பு உண்டு. 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் கடின உழைப்பாளி, அது உழைச்சாதான் பணம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மிலிட்ரி, அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு,
ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு, அதே மாதிரி எங்கெல்லாம் ட்ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகம் இருக்கோ அந்த இடத்துக்கு வேலை பண்ணுது. 12ஆம் விதி 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இவர் என்ன தான் பண்ணாலும் குழந்தைகள் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பெருசாக அப்படின்னு அப்பாவே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாதிரி ஜாதகம் பிற்காலத்தில் தன் குழந்தைகள் மூலம் பெருசாக சப்போர்ட் வராது, லைட்டாக அவங்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்தெல்லாம் குரு பார்த்துச்சுனாவோ லக்னாதிபதி பார்த்துச்சுனாவோ அப்படியே ப்ளஸ் பாயிண்டாக மாறும். லக்னாதிபதி 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் துலா லக்னம் 12 கூட புதன் நான் போய் கடகத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுதான் 10ஆம் இடம். அதே போல் இந்த மார்ச்சுவரியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டோட தொடர்பு இருக்கும். பட் குழந்தைங்க மட்டும் இவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இது அம்மாவோட ஜாதகத்தில் அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இது தாய் தந்தை ரெண்டுக்குமே மீனிங் அதுதான். 12ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வெளிநாட்டிலே ஒருத்தர் 6 மாதம் போய்ட்டுருவாங்க, இன்னொருத்தர் ஒரு வருஷம் போய்ட்டுருவாங்க, இவர் 5 வருஷம் 8 வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவார். ஏன்னா ஒரு பணம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மற்றவங்களுக்கு 1 டே 2000 இவருக்கு 1000 தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா டபுள் த ஒர்க்கு கிடச்சி அந்த 2000 நமக்கு வேணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சகோதர சகோதரிகளோட ஆதரவு டோட்டலாக கட் ஆகும். அதேமாதிரி நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. 12ஆம் அதிபதி 12ல் எதுவும் வச்சிங்களேன், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஆனால் இவங்களுக்கு கண்ணில் பிரச்சனை, தொண்டை, தைராய்டு, ஓகேங்களா, கழுத்துக்கு கீழே வாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்ணம் கழுத்துக்கு கீழே வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடங்கிறது ஒரு மறைவுஸ்தானம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி லக்னத்துக்கு ஓனர் ஆறு புதன், அவர் போய் லக்னத்து 12 சிம்மத்தில் உட்காரான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டாலும் அந்த பண சேர்க்கை ஓரளவு தான் வரும். அப்போ இவங்களுக்கு கூட இருக்கிற மனைவி அல்லது குழந்தைகள் சப்போர்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இது கடன் டெவலப்மெண்ட் ஆகிடுவார். 12ஆம் அதிபதி 12ல் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது அது மிகப்பெரிய யோகம். பட் நாலேஜபிள் பர்சனாகவும் இருப்பார், கண் பார்த்து கை வேலை செய்யக்கூடிய நபராகவும் இருப்பார். அன்பு நண்பர்களே, நாங்கள் ஜோதிட தென்றல். இப்போ இது ஒரு பொதுவான பலனாக எடுக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 60% அப்படியே மேட்ச் ஆகும், 100க்கு 60% மேட்ச் ஆகும். இந்த பேலன்ஸ் 40%ங்கிறது உங்களோட ஜாதகத்தோட பிளானட் பொசிஷன், கோச்சாரம், தசா புத்தி, 12ஆம் இடத்தை எந்த பிளானட்டு பார்க்குது, குரு பார்வை இருக்கா, 12ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, அது 9 பிளானெட்டை சேர்ந்தாத வாழ்க்கை. ஆனால் அந்த ஒவ்வொரு பிளானட்டில் ஒரு பிளானட் என்ன பண்ணும், இன்னொரு பிளானட் என்ன பண்ணுறங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? நான் உங்கள் ஜோதிட தென்றல் அசோக்ஜி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு உண்டான பதில் உங்களுக்கு அப்படியே பதில் கிடச்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? எனி டவுட்ஸ் அல்லது உங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கணும், முழுசாக பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் 3 நம்பர் இருக்கும், 3 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ஜோதிட தென்றல் அசோக்ஜி.